அதிமுக பாஜக கூட்டணியை தோற்கடிப்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இன்று முதல் வருகின்ற 20ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதுமாக பிரச்சார இயக்கம் நடைபயணம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதன் தொடக்க நிகழ்வாக சென்னை பாரிமுனை அருகில் அக்கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தலைமையில் வணிகர்கள் வியாபாரிகளிடம் துண்டு அறிக்கை கொடுத்து பரப்புரை தொடங்கினர். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதுரையில் ஆன்மீக மாநாடு என்ற பெயரில் பாஜக அரசியல் மாநாடு நடத்துவதாக கூறினார். அம்மாநாட்டை நடத்துவது இந்து முன்னணி என்று அறிவித்திருந்தாலும் கடந்த அமித்ஷா அவர்கள் வந்ததிலிருந்து கடந்த ஒரு வார காலமாக நீங்கள் உள்ளூர் பிஜேபி தலைவரிலிருந்து அகில இந்திய பிஜேபி தலைவர் வரை அந்த மாநாட்டை பற்றித்தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காக மாநிலம் முழுவதிலுமிருந்து பல லட்சம் பேரை திரட்டுவது என்கிற முறையில் அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் அது ஆன்மீக மாநாடு அல்ல, ஆன்மீக போர்வையில் நடைபெறுகிற பிஜேபியினுடைய அரசியல் மாநாடு என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாட்டை பயன்படுத்தி ஒரு பெரிய கலவரத்தை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்கிற பெருத்த சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் மிகுந்த எச்சரிக்கையாக இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். தொடர்ந்து பேசிய அவர் அதிமுக பாஜக கூட்டணியை தோற்கடிப்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என்று கூறினார். அதாவது பிஜேபி அதிமுக ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டு அந்த கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான கடுமையான முயற்சியில் அந்த தலைவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த மதச்சார்பான அந்த கூட்டணியை தோற்கடிப்பது என்பது வரக்கூடிய தேர்தலில் மிக முக்கியமான ஒன்று. அதிமுக பிஜேபியை கூட்டணியை தோற்கடிக்கிற வலிமை இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழக அணிக்குத்தான் இருக்கிறது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் சார்பில்தான் 2026 தேர்தலை சந்திப்பதென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்திருக்கிறது. திமுகவிடம் கூடுதல் தொகுதி கேட்பது நியாயமான விருப்பம்தான் எனவும் தொகுதிகளை ஒதுக்கும் விவகாரத்தில் திமுக தலைமையே முடிவு எடுக்கும் என்றும் பே. சண்முகம் கூறினார். எல்லா தோழமை கட்சிகளுமே ஒவ்வொரு தேர்தலிலும் கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். நாங்கள் குறைச்சிக்கிறோன்னு யாராவது சொல்லுவாங்களா? எல்லாருமே அதுதான் கேட்பாங்க. அதுக்கு ஏற்ப திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியுடைய தலைமை என்கிற முறையில் அவர்கள் தான் அந்த கோரிக்கைகளை பேச்சுவார்த்தையின் போது பரிசீலித்து ஒரு பொருத்தமான முடிவை அவர்கள் எடுக்க வேண்டும். அது நிச்சயமாக பொருத்தமான முடிவை எடுப்பார்கள். கீழடி ஆராய்ச்சி அறிக்கையை மாற்றிக் கொடுக்க வேண்டுமென ஒன்றிய அரசு நினைப்பது ஏற்கக்கூடியது அல்ல என்றும் அவர் விமர்சித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.